முழு அடைப்பு தொடங்கியுள்ள நிலையில் பால் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதா என்பது குறித்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? பால் விநியோகம் எந்த அளவுக்கு அங்க இருக்கு? பால் தட்டுப்பாடு ஏதேனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? தற்போது நான் கே.கே. நகர் பகுதியில் இருந்து வருகிறேன். கே.கே. நகரில் இருக்கக்கூடிய இந்த ஆவினில் தான் தற்போது இருந்து வருகிறேன். இந்த பகுதியை பொறுத்த மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமாக பால் தட்டுப்பாடு இல்லாத அளவிற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆவின் நிர்வாகமானது. சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 16 மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த 16 மண்டலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் பால் காலை 4 மணிக்கு வந்து சேர்ந்து விட்டதாக ஆவின் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய முழு அடைப்பு போராட்டத்திற்கு லாரிகள் ஓடாது என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் அந்த லாரிகள் முன்கூட்டியே வருவதற்காக இன்று காலை 4 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பால் பூத்துகளுக்கு வந்துவிட்டன. அங்கிருந்து மக்கள் அந்த பாலை வாங்கி சென்றிருக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போன்ற வழிமுறைகளையே பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆவின் பாலை பொறுத்தவரை தனியார் பால் நிலையங்களும் இன்றைய தினம் காலை 8 மணி முதல் இந்த அத்தியாவசிய பால் பொருட்கள் பால் தேவையான அளவிற்கு அனைத்து விதமான பகுதிகளிலும் கிடைக்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகாக இன்று மாலை இதே போன்று கிடைப்பதற்கான அத்தியாவசிய பொருள் பால் கிடைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஆவின் நிர்வாகமும் தனியார் பால் நிர்வாகமும் மேற்கொண்டிருக்கிறது. ஆவின் நிர்வாகம் ஆவின் பால் கிடைப்பதில் எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முழு அடைப்பால பால் விநியோகத்துல வேற எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அரசு தரப்புல ஆவின் தவிர்த்து வேற என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சுபாஷ்? அதாவது கடுமையான நடவடிக்கை, அதிக விலையில் பால் விற்பனை செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பால் மிகவும் தேவையான ஒரு பொருளாக, அத்தியாவசிய பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், சிறு குழந்தைகள் என்ற அனைத்து தரப்பினருக்கும் இந்த பால் என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த பாலின் அதிக விலை கொடுத்து இன்றைய சூழலை பயன்படுத்தி கொண்டு அதிக விலைக்கு விற்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பில். நேற்றே இது தொடர்பாக பொதுவான விளக்கத்தை கொடுத்திருந்தார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அது மட்டுமல்லாமல் தேவையான அளவிற்கு ஆவின் நிர்வாகத்தை பொறுத்தவரை பாலானது எல்லா பகுதிகளுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் தேவையான அளவிற்கு பால் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு அடைப்பால் பால் விநியோகம் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பதா என்பது குறித்து நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.